நாம் நமது செய்திகளை வாழ்த்துகளுடன் தொடங்குகிறோம். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். சோஷியல் ரெகுலேட்டர் சமூக ஒழுங்கு அமைப்பு என்ற நிறுவனம் ஜனாதிபதி அனுராக் குமார் திசநாயக்கே மற்றும் பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியிடம் சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் வீடுகளை இழந்த முஸ்லிம் குடும்பங்களை மறுவிடமாற்றம் செய்ய அரசு உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதத்தில் சமூக ஒழுங்கு அமைப்பின் தலைவர் நிரந்தர வீட்டு தீர்வுகளுக்கான அவசர தேவையை வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் பலர் தங்கள் வீடுகளை இழந்துவிட்டனர் மற்றும் தற்போது அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ள தற்காலிக முகாம்களில் வசித்து வருகின்றனர். சமூக ஒழுங்கு அமைப்பின் தலைவர் ஒரு நடைமுறை தீர்வை முன்வைத்து சவுதி அரேபிய அரசு கட்டியுள்ள 500 வீடுகளை பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார். சவுதி அரசு சுனாமி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டிய வீடுகளின் சாவிகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 2011ஆம் ஆண்டு வழங்கியது. துரதிருஷ்டவசமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக்கால அரசியல் குழப்பங்களால் இந்த வீடுகள் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக பயன்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டுள்ளன. ஜாதி கஹேல உரிமையால் உச்சநீதிமன்றம் வீடுகள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தது. நிர்வாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட மனுவில் விரைவான மதிப்பீட்டை நடத்தி இடமாற்ற செயல்முறையை தாமதமின்றி எளிதாக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பாதுகாப்பான வீடுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பேரழிவுக்கு பிறகு குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைப்பின் தகவலின்படி இந்த வீடுகள் முழுமையாக சுத்தமாக்கும் பணிகள் முடிந்தவுடன் மறுவாழ்வு வாய்ப்பை வழங்குகிறது.